ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு டைப் ஆஃப் த்ரெட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி வந்துட்டு நான் உள்ளன் த்ரெட்டில் பண்ணேன். உள்ளன் த்ரெட்லேயே 4 ப்ளை, 8 ப்ளை, 12 ப்ளை வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஸ் த்ரெட்டில் வந்து 1 mm த்ரெட்லையும் 2 mm த்ரெட்லையும் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 5 mm மேக்ரமே த்ரெட்லையும் பேக் பண்ணியிருக்கேங்க. இப்போ அடுத்தது வந்து இது ஒரு புது விதமான த்ரெட்டு பாருங்கள். இந்த த்ரெட் வந்து புதுசு இல்லைங்க, இது வந்து ரொம்பவே பழசு. ஆனால் க்ரோஷேக்கு வந்து இதை நம்ம புதுசாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த த்ரெட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெட் வந்துங்க ஜூட் த்ரெட் பாருங்க, ஜூட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஹேங்காக தான் கிடைக்கும். நீங்கள் பர்ஸ் த்ரெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு ஹேங்காக வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இது ஹேங்காக தான் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஜூட் பேக் தாங்க. இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு 2 மாடல் வந்து போட்டு காமிச்சிருப்பேன். நார்மலாக வந்து ஃபுல் பேக் வந்து ஃபினிஷிங் நான் காமிச்சிருக்க மாட்டேங்க, ரிட்டன் பேட்டர்ன் தான் சொல்லியிருப்பேன். இந்த பேக் வந்து நான் ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக ஜூட் த்ரெட் தாங்க. ஜூட் த்ரெட் வந்து 2 mm த்ரெட். இது வந்து 2 mmங்க இந்த த்ரெட்டோட சைஸு பாருங்கள். திக்னஸ் வந்து 2 mm. இதுக்கு வந்து நான் என்ன த்ரெட் எடுத்திருக்கேன்னு 2 mm ஜூட் த்ரெட்டுங்க. இதுக்கு ஹூக் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள், 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா இது 2 mm, இந்த த்ரெட் வந்து 2 mmங்க. நம்ம பெரிய ஹூக் வந்து யூஸ் பண்ணோம்னா இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். சரிங்களா? அதனால் வந்து 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அடி வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அடி வந்து நான் நீளமாக போடலை, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடி வந்து எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக 12 செயின்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதாவது 12 செயின்ஸ் போட்டு திருப்பி ஒரு செயின் போட்டு அப்படியே ஒர்க்கை திருப்பி சிங்கிள் க்ரூஷஸ் போட்டு வந்திருக்கேன். மறுபடியும் இங்கே ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பி சிங்கிள் க்ரூஷஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ இந்த அடி போட தெரியும். 12 செயின்ஸ் போட்டு பண்ணியிருக்கேங்க. இது ஃபுல்லாக எவ்வளோ ரோஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 ரோஸ் போட்டிருக்கேன். அப்போ 20 லைன்ஸ் இருக்குது. 20 லைன்ஸ்னால் அப்போ நம்ம 40 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது 12 செயின்ஸ் போட்டிருக்கேன். 12 செயின்ஸ் போட்டு திருப்பியும் சிங்கிள் க்ரூஷேவே திருப்பி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். டோட்டலாக 40 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம 40 ரோஸ் கவுண்ட்டு தான் இந்த 20 லைன்ஸ். ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா அப்படியே ஒரு சுற்று மட்டும் போட்டு வந்துட்டேன். சரிங்களா? அந்த சுற்று போடும்போது என்ன பண்ணேன், இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னரில் ஒரே ஹோல்குள்ளே 2 சிங்கிள் க்ரூஷே, அதே மாதிரி இந்த கார்னரில் 2 சிங்கிள் க்ரூஷே, இந்த கார்னரில் 2 சிங்கிள் க்ரூஷே, இந்த கார்னரில் 2 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 கார்னரில் மட்டும் இன்க்ரீஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பாருங்கள், வி ஸ்டிச் போட்டிருக்கேன். சரிங்களா? வி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்ம ஃபுல்லாக இந்த ரோ போட்டு முடித்ததையும் ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 3 செயின்ஸ் போட்டேன். அப்புறம் ஸ்பேஸ்க்காக ஒரு செயின், மறுபடியும் அதுலேயே ஒரு டிசி, மறுபடியும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் வி ஸ்டிச், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி வி ஸ்டிச், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி வி ஸ்டிச், இந்த மாதிரி ஃபுல்லாக வி ஸ்டிச் போட்டு வந்துட்டாங்க. அடுத்த ரோ வந்து ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த 2 ரோஸே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இந்த பேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ 4 ரோஸ் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து எவ்வளோ ரோஸ் போட்டாலும் நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போடுவோம். இப்போ வந்து நான் சுற்றியும் இப்போ நீங்கள் இந்த இடம் வந்து நான் எப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக சுற்று போட்டு வந்துட்டேன். அந்த கார்னர் இன்க்ரீஸ் போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்று போட்டு வந்துட்டேன். சுற்று போட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் எந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ரோக்கு அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக சிங்கிள் க்ரூஷே தான், அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நான் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்படி தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? எப்படின்னு பாருங்கள். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதையும் 1 2 3 செயின்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா கவுண்ட்டு, 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேவா கவுண்ட்டு, ப்ளஸ் 1 செயின், 1 2 3 4 செயின், ஒரு சுற்றி சேம் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே. இதுதான் நம்மளுக்கு வி ஸ்டிச், ஸ்டார்டிங் வி ஸ்டிச் அப்படிங்க. 3 செயின் போட்டேன், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 செயின் போட்டேன். அடுத்து சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன்னா பாருங்கள். 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், 2 செயினை ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே. ஓகேங்களா? இடையில செயின்ஸ் எல்லாம் நான் எதுவுமே போடல. ஒரு சுற்றுறோம், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம், 3ஆவது ஸ்டிச்சில் ஒரு வி ஸ்டிச்னால் ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே. சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், 2 செயினை ஸ்கிப் பண்ணுறோம், 3ஆவது செயினில் ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே.
ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்ததில் ஒரு டிசி, ஒரு செயின், ஒரு டிசி. மறுபடியும் 2 ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்ததில் ஒரு டிசி, ஒரு செயின், ஒரு டிசி. இதே மாதிரி ஃபுல்லாக சுற்று போட்டுவாங்க. இது வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கிறதே அப்படி தான் வரும். சரிங்களா? பாருங்கள், இந்த வி ஸ்டிச் ரோ அப்படி தான் நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், கடைசி வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போது இந்த 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா? 1 2 3. அந்த தேர்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் நான் இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது செகண்ட் ரோ, அதாவது இந்த ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த ரோ திருப்பியும் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ, அதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடுறேன். நல்லா பாருங்கள், ஒரு செயின் போட்டு இந்த வி ஷேப் இருக்குது இல்லைங்களா? இதுக்குள்ளேயே விட்டு 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் அப்படியே டைரெக்டாக இந்த ஸ்பேஸ்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம். மறுபடியும் அப்படியே வி ஸ்டிச்சுக்குள்ளே வந்துடுங்க. வி ஸ்டிச்சுக்குள்ளே வந்துட்டு அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு செயின் ஸ்பேஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுலேயே 3 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3. அடுத்த வி ஸ்டிச்சுக்குள்ளே வந்துடுங்க. இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே அதே மாதிரி 3 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3. நான் எதை சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த வி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த வி ஸ்டிச்சோட கேப், இந்த கேப் இருக்குது இல்லைங்களா? இந்த கேப்புக்குள்ளே 3 சிங்கிள் க்ரோஷே. 1 2 3. இது ரொம்ப ஈஸி பேட்டர்னுங்க. அதுக்கு அடுத்தது இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 3. வேறு எங்கேயும் ஒர்க் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட் ரோ வந்து வி ஸ்டிச் போடுறோம். அடுத்த ரோ வந்து அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே 3 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், ஒவ்வொரு கேப்லேயும் 3 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு வந்துட்டேன். 1 2 3. சரிங்களா? இந்த 2 ரோஸே தான் இந்த பேக் முடிகிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோங்க. பார்த்தா நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். சரிங்களா? ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், அடுத்தது நான் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே 1 2 3 இந்த செயின் போட்டதை கணக்கு பண்ணக்கூடாதுங்க. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே உள்ளே விட்டு பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க. இந்த 2 ரோ தான் திருப்பி திருப்பி போட்டு வரணும். சரிங்களா? இப்போது இந்த ரோ முடித்த பிறகு இப்போ இது ஸ்டார்டிங் ரோ எப்படி பண்ணணும்னு தெரியும். அதுக்கு அடுத்த ரோ எப்படி பண்ணணும்னு தெரியும். இப்போது அப்படியே கண்டினியூஸ் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிசிக்குள்ளே நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? 1 2 3 போட்டிருக்கோங்களா? பாருங்கள், இது இந்த செயினோடதை அப்படியே வச்சுட்டு இந்த அடுத்ததுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? ஸ்லிப் ஸ்டிச் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். 1 2 3 4. 3 வந்து ஒரு டிசி கவுண்ட்டு, 4ங்கிறது ஒரு செயின், ஒரு சுற்றி சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி. சரிங்களா? ஒரு வி ஸ்டிச். அதாவது இப்போது நம்ம இந்த ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்குள்ளேயும் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த நடுவில் இருக்க சிங்கிள் க்ரோஷே, அதாவது அந்த 3 சிங்கிள் க்ரோஷேலையும் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் விட்டுட்டு அந்த செகண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு 2 2ஆக தான் கவுண்ட் வரும். பாருங்க, இங்கே 1 2 போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அந்த சென்டரில் தான் நம்ம வி போடணும். சென்டர் ஸ்டிச்சுக்கு வி போடணும். அவ்வளோதாங்க. இது தாங்க பேக்கோட ஃபுல் பேட்டர்ன். பாருங்கள், ஒரு சுற்றுறோம். இங்கே நம்மளுக்கு 2 ஸ்டிச்சை லீவ் பண்ணதான் கவுண்ட்டு. சரிங்களா? 2 ஸ்டிச்சை லீவ் பண்ணிட்டோம். இந்த வி ஸ்டிச்சுக்கு நடுவில் 3 போட்டிருக்கோம். 3ல் இந்த சென்டர் பாருங்கள், இந்த சென்டரும் இந்த 2 ஸ்கிப்பும் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த பேக் ஃபுல்லாக இதே ப்ரொசீஜர் தான். ஃபுல்லாக ரிப்பீட்டடாக நம்ம இதை தான் போட்டு வர போகிறோம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். அப்போ இந்த சென்டருக்கு வர்றேன். இந்த சென்டர் ஸ்டிச் அதுக்குள்ளே விடுறேன், எடுக்கிறேன். ஒரு டிசி, ஒரு செயின், ஒரு டிசி. சரிங்களா? பாருங்கள், இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். இப்போது இந்த செயின் பாருங்கள், சென்டர் மாதிரி கரெக்டாக இருக்குங்களா? அது சென்டர் உங்களுக்கு வரணும். அப்போ தான் வந்து அந்த வி போர்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இல்லாட்டி பேக்கோட ஒரு கோணையாக போயிடும். கோணையானா இப்போ பாருங்கள், என்னோடது பாருங்கள், கண்டினியூஸாக இந்த ஸ்டிச்சஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த வி பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வி வரணும்.
அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வி வரணும்னா இந்த விக்கு நடுவில் நம்ம இந்த 3 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 3ல் இந்த சென்டர் உங்களுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சென்டர், அப்போ ஒரு வி 2 ஸ்கிப், ஒரு வி ஒரு 2 ஸ்கிப், ஒரு வி 2 ஸ்கிப்பு, 2 ஸ்கிப்புங்கும்போது பாருங்கள் இந்த ஸ்டிச்சில் இருக்கிற இந்த பின்னாடி இருக்கிறதும் அடுத்த வீக்குள்ளே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டும் போயிடும். அப்போ நம்மளுக்கு சென்டர். ஓகேங்களா, இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு எப்பவும் போல் 1 2 3 தேர்ட் செயினில் ஜாயின் பண்ணணும். தேர்ட் செயினில் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு உள்ளே வந்துட்டு 3 சிங்கிள் குரோஷே, இதுக்குள்ளே 3 சிங்கிள் குரோஷே, இதுக்குள்ளே 3, இந்த வி கேப்பில் 3 சிங்கிள் குரோஷே, மறுபடியும் அந்த 3 சிங்கிள் குரோஷேவையும் சென்டரில் ஒர்க் பண்ணி வி. அவ்வளோதாங்க. இந்த 2 ரோ தான் நம்ம இந்த பேக் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போது இந்த பேக் ஃபுல்லாக அதவே ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த பேக் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வந்து பண்ணுங்கள். நான் அடுத்தது வந்து இந்த பேக்கில் வந்து இந்த பிளாக் கலரில் வந்து டேப் இது வைக்கிறது, அது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாத் வைக்கிறது, அந்த கிளாத்துக்கு ஜிப் வைக்கிறது, நான் அது எல்லாமே எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இதுவும் கொஞ்சம் பெரிய பேக் தான். இந்த பேக் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், அது டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் வந்து வேறு போட்டு பழகிட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் சேல்ஸே பண்ணுறீங்கன்னா எல்லா பேக்கும் ஒரே மாதிரி போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் நான் ஃபுல்லாக இது வரும்போது நான் எப்படி வந்து ஃபுல்லாக இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருக்குங்களா? அப்படி இந்த பேக் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வந்து பேக்ஸ் வந்து பல விதமான பேக்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஜூட் த்ரெட் பேக்ஸ், பர்ஸ் த்ரெட் பேக்ஸ், உல்லன் த்ரெட்ஸ், அதுக்கப்புறமா சங்கி ஆனில் பேக்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த பேக் பிடிச்சிருக்குங்களா? தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.